திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் தொடர்ந்து மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பற்றிய நினைவுகளை பகிரலாம். வணக்கம். அது மாதிரி ஒரு பதோடாபம் இல்லாம, பந்தா இல்லாம, ஆடம்பர வாழ்க்கை வாழாமல் எளிமையாக ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் சொன்னால் ஐயா நிச்சயமாக நல்லக்கண் ஐயா நிச்சயமாக நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போல ஒரு 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 சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு விசுவாசம் அது ரொம்ப முக்கியம். எனவே எந்த சூழ்நிலையும் இந்த விசுவாசம் என்பதுதான் என்னுடைய உயிர் மூச்சு என்பதை அடிப்படையாக கொண்டு கடைசி காலம் வரை ஒரு கம்யூனிஸ்ட் தொடராகவே பல்வேறு பொறுப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சியில வைத்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவராகவே அவர் வந்திருக்கார் என்பது சொன்னால் அந்த விசுவாசத்தை நாம் உண்மையை பாராட்ட வேண்டும். ஒன்று. இரண்டாவது பார்த்தா ஒரு கரிஞ்சொல்லோ அதே போன்று மற்றவர்களை எதிர்த்து பேசுவதோ கோபமான அந்த முகத்தை காட்டுவதே கிடையாது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு கூட்டணி கட்சியின் அடிப்படையில் அம்மாவுடைய காலத்திலே பேச்சுவார்த்தைக்கு நாம் கூட்டணி கட்சியினுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் சென்றது உண்டு. அப்போதெல்லாம் கூட தங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா தான் பேசுவார் அவர். அதிர்ந்து கூட பேசிட்டு நான் பார்த்ததில்லை. அப்படி பார்த்தா அதிர்ந்து பேசாத, ஒரு கோபமா பேசாத, ஒரு சாந்தமே உருவானவர். கைது மூப்பின் காரணம் 101. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் அவர் அந்த 48ஆம் ஆண்டுகளிலிருந்து காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்ட காலங்கள், அடக்குமுறை எல்லாம் அதை பின்பு எமர்ஜென்சி காலத்திலே அடக்குமுறைகள்லாம் ஏவி விட்ட போது கூட அன்றைக்கும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கூட அன்றைக்கு கட்சியை எந்த நிலையிலும் காட்டி கொடுத்த ஒரு உத்தமர் என்று சொன்னால் ஐயாவை நாம் நிச்சயமாக நல்ல நிச்சயமாக நாம் நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். எனவே அவரிடம் நாம் அந்த எளிமை, அன்பு போன்று பழகுவதற்கு ஒரு பண்பாளர், அதே போன்று பலரிடமும் இல்லாதவர், அதே போன்று விசுவாசம், இதெல்லாம் அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைவராக நிச்சயமாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் நேரத்தில் சொல்லி அவர் இழந்து வாழும் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றலுக்கும் இழந்து வாழும் தமிழகத்திற்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பு என்ற சூழ்நிலையிலே நிச்சயமாக அந்த இழப்பீடு செய்ய முடியாத இழப்பிற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.